வெல்கம் டு ஜெசஸ் கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு அட்டகாசமான சுவையில் எறா தொக்கு தாங்க செய்ய போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மாவே சாப்பிட்ருவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தொக்கு சாதத்து கூட பசஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈவன் சப்பாத்தி, தோசை, இட்லிக்குமே அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் ஆயில் சூடான பிறகு 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இது நல்லா பொரிந்த பிறகு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த எறா தொக்கு செய்யும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். உடம்புக்கும் நல்ல ஹெல்த்தாகவும் இருக்குங்க. இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஃப்ளேவருக்காக 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இந்த பச்சை மிளகாயை லைட்டாக நடுவில் மட்டும் கீனி விட்டு சேர்த்துக்கணுங்க. நம்ம பிரியாணிக்கெலாம் நடுவில் கீனி விடுவோம் பார்த்தீங்களா, அதுபோல் நம்ம கீனி விட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா நம்ம சுருளை வதக்கி விடணும். ஃப்ரெண்ட்ஸ், அதே போல் நம்ம எந்த அளவுக்கு எறா எடுக்கிறோமோ அதே சம அளவில் வெங்காயம் சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா தொக்கு பக்குவம் பர்ஃபெக்டாக கிடைக்கும். அந்த எறாவை எடுத்து சாப்பிடும்போது கரெக்டாக மசாலா அது கூடவே வரும். எறா கூட அந்த மசாலாவோடு சேர்த்து சாப்பிடும்போது தான் நல்ல டேஸ்ட்டாக ருசியாக இருக்குங்க. இப்போ நல்லா வதங்கின பிறகு இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுகளை சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி இஞ்சி பூண்டுகளை நல்லா நசுக்கி தான் சேர்த்துருக்குறோம். நல்லா உரலில் போட்டு இடித்து சேர்த்துக்கிட்டோங்க. நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி சேர்க்கும் போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் கிடைக்கும். ஆனால் நம்ம இது போல் நல்லா தட்டி சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசனை இருக்குங்க. இப்போ இது நல்லா நம்ம நல்லா சுருளை வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இது போல் வதங்கின பிறகு இது கூடவே 3 பழுத்த தக்காளிகளை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளிகளை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்க்கும்போது தான் நல்லா நமக்கு வதங்கி வரும். தொக்குல தக்காளி இருக்கிற இடமே தெரியக்கூடாது. அதுபோல் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும். இது குயிக்காக வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து வதக்கிக்கலாங்க. கல்லுப்பு சேர்க்கும்போது நல்ல சுருளை நமக்கு குயிக்காகவே வதங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த தக்காளிகள் வெங்காயம்லாம் நல்லா சுருளை வதங்கணும். பாருங்கள், இது போல் வதங்கின பிறகு இந்த பக்குவத்தில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம மிளகாய்த்தூள் மிக்சடு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்குறோம். சப்போஸ் நீங்கள் தனி மிளகாய்த்தூள் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா மல்லித்தூளும் கூடவே சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே இந்த எண்ணெயிலே நல்லா நமக்கு வதங்கி வரட்டும். நம்ம தொக்கா செய்யும் போது கொஞ்சம் எண்ணெயை தோணையே சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் நமக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இது போல் வதங்கின பிறகு ஆல்ரெடி நம்ம எறாக்களை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்குறோம். அந்த எறாக்களை இது கூட சேர்த்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக இந்த எறா வாஷ் பண்ணும் போது இந்த எறாவின் முதுகு பகுதியில் ஒரு மெல்லிசா ஊசி போல் கருப்பாக குடல் இருக்குங்க. அதை நம்ம கிள்ளி எடுத்துடணும். எடுக்கிறதுக்கு ஈஸியாகவே வருங்க. இது போல் எடுத்துகிட்டு செய்யணும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன தான் டேஸ்ட்டாக செய்தாலும் அந்த குடல் இருந்துச்சுன்னா லைட்டாக கசப்பு தன்மை வரும். இந்த குடல் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குங்க. நடுப்பகுதியை லைட்டாக நம்ம கிள்ளி விட்டு இழுத்தாலே வந்துடும். அதனால் எறா வாஷ் பண்ணும் போது மிஸ் பண்ணாமல் அந்த குடல் பகுதியை எடுத்துட்டு நீங்கள் செய்யுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இந்த எறா எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு வீடியோ போடுறேன். இப்போ இதை நல்லா நம்ம இது போல் கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு எறாக்கள் எல்லாம் நல்லா சுருண்டு வந்துடுச்சு. முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த எறாவுக்கு ஈக்குவலாக வெங்காயம் சேருங்க. அப்போ தான் ஈவனாக நமக்கு தொக்கு கிடைக்கும். இந்த தொக்கோடு சேர்த்து நம்ம எறாவை சாப்பிட்ணும். அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால தான் நம்ம சம அளவில் வெங்காயம் சேர்க்கிறோம். இப்போ தண்ணி சேர்க்காமே நமக்கு சூப்பராக எறாவிலேருந்து தண்ணி விட்டுருக்கு பார்த்தீங்களா? இது போல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டு இது கூட 1/2 கிளாஸ் மட்டுமே தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த எறா வேகும்போது இன்னமுமே தண்ணி விடும். அதனால் தண்ணி நிறைய சேர்க்க வேணாம். அதே போல் இந்த எறா வேகிறதுக்கு ஒரு 6 to 7 நிமிஷமே போதுங்க. அதிக நேரம் நம்ம எறாவை வேக வச்சிட்டோன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் எறா வேக வைக்கும்போது மட்டும் டைம் பார்த்துக்கோங்க.
இப்போ இந்த பக்குவத்தில் ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகள், கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணி நம்ம இதை சேர்த்துக்கலாங்க. இது போல் நம்ம கரெக்டாக இந்த பக்குவத்தில் சேர்த்து நம்ம வேக வைக்கும்போது இந்த கருவேப்பிலை இலையோட ஃப்ளேவர் இந்த மசாலா எறாக்கள் கூட நல்லா இறங்கி வேகுங்க. அப்போ ரியலி நல்ல ஒரு சாப்பிட்றதுக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கிடைக்குங்க. இந்த மெத்தடை நம்ம சிக்கன் கிரேவி பண்ணும்போது கூட நம்ம செய்யலாம். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ உப்புகள் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி போட்டு 6 to 7 நிமிஷத்துக்கு அப்படியே வேக வச்சுக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், முன்னாடியை விட இப்போ நல்லா கொஞ்சம் தொக்கு பக்குவத்தில் ரெடியாக இருக்குது. ஆனாலுமே இன்னமுமே இது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக தண்ணிகளெல்லாம் சுண்டி வரணும். அதனால் இப்போ மூடி போடாமல் அப்படியே நம்ம இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓப்பன்லேயே நம்ம வச்சு இது போல் வேக வைக்கும் போது கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு அந்த தண்ணியெல்லாம் இழுத்துக்குங்க. நமக்கு கரெக்டான அந்த தொக்கு பக்குவம் வந்துடும். மூடி போட்டோன்னா அதனுடைய ஆவியோடு அது வேகிறதால சீக்கிரமாக நமக்கு சுண்டி வராது. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி இதே போல் தான் செய்ய சொல்லி கேட்பாங்க. ஏன் இது போல் நீங்கள் செய்தாலே சும்மாவே ஒன்று ஒன்றா எடுத்து ஸ்பூன் போட்டு சாப்பிட்ருவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சாதம், சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு எல்லாத்துக்குமே மேட்சாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது போல் கரெக்டாக தொக்கு பக்குவத்தில் ரெடியான பிறகு கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடிசாக கட் பண்ணி இது மேலே தூவி விட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல. ரொம்ப நல்லா இருக்குது. சாப்பிட்றதுக்கு இதே போல் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் வீடியோவில் கொடுத்துருக்கிற சின்ன சின்ன டிப்ஸ்களை நீங்களும் நோட் பண்ணி மிஸ் பண்ணாமல் அதே போல் செய்யும்போது ரியலி ஃப்ரெண்ட்ஸ் அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். நான் சொன்ன மாதிரியே சும்மாவே காலி பண்ணிவிடுவாங்க. அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். முக்கியமாக இதில் என்ன டிப்ஸுனால், எறா எந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே சம அளவில் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயத்தில் செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. அப்படி இல்லைன்னா சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் மிக்ஸ் பண்ணி கூட செய்யலாங்க, நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூட இந்த எறா தொக்கை நடுவில் வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்றதுக்கு கூட நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ணாமல் இதே போல் ட்ரை பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னும் என்னுடைய வீடியோக்கள் பார்க்குறதுக்கு என்னுடைய லிங்க்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி செய்து பாருங்கள். இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ண உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.